ஹாய் கைஸ், ஸ்பார்க்கி ஹியர். ஸோ நீங்கள் சிடிபி எக்ஸாம் எழுத போகிறீங்களா ஆர் டெவசகாப்ஸ் ரோலுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் ரீசெண்டாக இப்போ தான் சிடிபி எக்ஸாம் பாஸ் ஆனேன். நான் உங்களுக்கு எல்லாமே சொல்ல போகிறேன். எப்படி படிக்க போகிறது, எப்படி ரிசோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, அப்புறம் எப்படி கடைசியாக என்னோட எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ சிடிபி அப்படின்னு என்னென்னா சர்டிஃபைடு டெவசகாப்ஸ் ப்ரொஃபஷனல். ஸோ அது யார் தராங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் டெவசகாப்ஸ் தான் தராங்க. ஸோ அவங்களோட கோர்சஸில் போய் பார்த்தீங்கன்னா சிடிபி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுதான் நான் எடுத்த எக்ஸாம். ஸோ இதில் என்னென்ன கவர் பண்ணுவாங்க அப்படின்னா செக்யூர் எஸ்டிஎல்சி, அப்புறம் டெவசகாப்ஸான ப்ராக்டிசஸ், அப்புறம் டூல்ஸ்லாம் நீங்கள் இதில் நிறைய கற்றுப்பீங்க. அப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இருக்கும். இது யாருக்கு மெயினாக அப்படின்னா டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ், அப்புறம் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் இதில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நீங்கள் சிஐசிடி பைப்லைன்ஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இதில் ப்ரீ ரெக்வசைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் கமாண்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் நார்மலாகவே இதில் தர சாப்டர்ஸ் எல்லாமே தான் எக்ஸாம்லேயும் கவர் பண்ணுவாங்க. ஸோ இதில் டெவசகாப்ஸ்னால் என்ன, சிஐசிடி பைப்லைன்னா என்ன அப்படிலாம் சொல்லி தருவாங்க. ஓஆஸ் போடுறது, ஆன்சிபிள், இன்ஸ்பெக்ட் மாதிரியான டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் சொல்லி தருவாங்க. அப்புறம் எஸ்சிஏன்னா என்ன, சாஸ்ட்னா என்ன, டேஸ்ட்னா என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோடுனா என்ன, இதெல்லாம் சொல்லி தந்துட்டு இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அஸ் அ டெவசகாப்ஸ் ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணுறது. நீங்கள் நார்மலாக டெவாப்ஸில் எப்படி செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இது ஏன் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கரியருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணலாம். நீங்கள் டெவசகாப்ஸ் ரோலுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட். ஸோ இதில் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக 5 சேலஞ்சஸ் அவங்க எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 சேலஞ்சஸ் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டாஸ்க்ஸுமே எப்படி இருக்குன்னா டேஸ்ட் ஒரு பர்டிகுலர் ரெப்போவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டடாக ஹார்டனிங் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் காம்ப்ளைண்ட்ஸ் செக்லாம் சிஐசிடி பைப்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் டாஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் எல்லாம் தருவாங்க. ஸோ நீங்கள் இதில் 80 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண டைம் இருக்குது. ஸோ எக்ஸாம் டைமில் ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. உங்களை காமாக இருங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. ரொம்ப டைம் போகுது அப்படின்னு சொல்லி ரஷ் பண்ண வேணாம். எக்ஸாம் கையை விட்டு போயிடும். எக்ஸாம் பண்ண நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டே வாங்க. எப்போவுமே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னே தெரியும். ரிப்போர்ட்ஸ் ஸ்ட்ரக்சராக எழுதுங்க. நார்மலாக நான் அப்சிடியன் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு நோஷன் பிடிச்சிருந்தா நோஷன் யூஸ் பண்ணலாம், அப்சிடியன் பிடிச்சிருந்தா அப்சிடியன் யூஸ் பண்ணலாம், இல்லை கூகுள் டாக்ஸ் தான் உங்களுக்கு பெட்டர் அப்படின்னா கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ அவங்க ஒன்று பிடிஎஃப் இல்லைனா எம்டி ஃபைல் எடுத்துப்பாங்க. நார்மலாக நான் அப்சிடியன் யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே ரிப்போர்ட் எப்போவுமே க்ளீனாக எழுதுங்க. நீங்கள் சேலஞ்சஸ் பண்ண நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. நான் இது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. ஸோ தட் நீங்கள் மறக்க மாட்டீங்க ரிப்போர்ட் எழுதும்போது. ஹெட்டிங்கு, ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே பக்காவாக வைங்க. ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக அலைன் பண்ணி வைங்க. அவங்களே ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தருவாங்க நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, எப்படி கமெண்ட்ஸ் எழுதுனீங்க, இதெல்லாமே பர்ஃபெக்டாக அந்த ரிப்போர்ட்டில் வைங்க. கிராமர், ஃபார்மேட்டிங் இதெல்லாமே டபுள் செக் பண்ணுங்கள் ஒரு தடவை. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக கோர்ஸ் படிக்கும்போது ஆப்ஷனல் சேலஞ்சஸ்லாம் நிறையா பண்ணுங்கள். ஆப்ஷனல் எக்ஸசைசஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எப்படி அந்த டூலை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் மிஸ் ஆகும். நீங்கள் ஒரு கேலண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம இந்த டைமுக்கு நம்ம இதை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேலண்டர் செட் பண்ணி வச்சுட்டு உங்கள் டைமுக்கு நீங்கள் கரெக்டாக போய் உட்காந்துட்டு அந்த 1 மணி நேரம் படிச்சுட்டே வாங்க. எக்ஸாமில் ஸ்டக் ஆகிட்டீங்க, ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா அதே இடத்துல ரொம்ப நேரம் இருக்க வேணாம். ஒரு ஸ்டெப் பின்னாடி வாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆர் அந்த சேலஞ்சே ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். என்ன இது சேலஞ்சு, நம்ம எப்படி போயிருக்கோம், எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுத போகிறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். கீழே இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். எல்லா கமெண்ட்ஸும் பார்ப்பேன். தேங்க்யூ கைஸ்.